The difference between these two words, stationary, stationary, N-A-R-Y, N-E-R-Y, this A and E are the only difference, the just this one letter. இது என்னங்கிறத பார்க்கலாம். ஸ்டேஷனரி அப்படின்னா ரிமைனிங் இன் ஒன் பிளேஸ், நாட் மூவிங், அசையாமல் இருப்பது. ஸ்டேஷன், ஸ்டேட், லாட்டின் ரூட் வந்து ஸ்டேஷனரியஸ், ஸ்டாட்டிஸ், ஸ்டாட்டிக், அசையாமல் இருப்பது. ஸ்டேட், அதே நிலையில் இருப்பது, அதுதான் ஸ்டேஷனரி. N-A-R-Y, அசையாமல் இருப்பது. ஸ்டேஷனரி அப்படின்னா ஆர்டிகிள்ஸ் சோல்டு பை ஸ்டேஷனர், மெட்டீரியல்ஸ் ஃபார் ரைட்டிங் ஆன் ஆர் வித், எழுது பொருட்கள் இல்லை எழுதக்கூடிய பொருட்கள், எழுதுவதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். இப்போ இந்த ஸ்டேஷனர் அப்படின்னு வருது. இந்த ஸ்டேஷனருங்கிறது யாருன்னா ஒன் ஹூ செல்ஸ் ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் எக்ஸட்ரா. ரைட்டிங் மெட்டீரியல்லாம் விற்கிறவரான் இவர். ஸ்டேஷனர்ஸ் ஹால் அப்படின்னு ஒன்று லண்டனில் இருந்திருக்கு, ஆஃப் ஸ்டேஷனர்ஸ் கம்பெனி இன் லண்டன். என்ன பண்ணினாங்க இவங்க ஸ்டேஷனர்ஸ் கம்பெனி இன் லண்டன், அட் விச் புக் வாஸ் ஃபார்மர்லி என்டர்டு, தட் இஸ் ரிஜிஸ்டர்டு ஃபார் பர்பஸ் ஆஃப் காப்பிரைட். புக்கெல்லாம் வந்து காப்பிரைட்டுக்கு அவங்க தான் பதிவு பண்ணாங்களாம். அதாவது மிடில் இங்கிலீஷ் என்ன செய்யணும், இந்த ஸ்டேஷனருக்கு புக் செல்லர்னு அர்த்தம். இப்போ இந்த N-E-R எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இது ஒரு ஆளோட பேருன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பொருள் விற்கிறவரோட பேர். இப்போ ERனா பொருள் விற்கிறவரோட பேர். த ஸ்டேஷனரி N-E-R மீன்ஸ் எ பர்சன் ஹூ செல்ஸ் by occupation writing materials. So most occupations, the words for most occupations end with ER. அதாவது ஒரு தொழிலை குறிக்கிற எல்லா இங்கிலீஷ் வேர்டும் ERல தான் முடியும். என்னென்ன இந்த இங்கே பாருங்கள், டிரைவர், டீச்சர், வெல்டர், பெயிண்டர், ரைட்டர், பேக்கர், ஃபார்மர், எல்லாமே ERல தான் முடியும். ஸோ the word that ends with ER denotes an occupation. So stationer denotes an occupation. ஸ்டேஷனருங்கிறவர் பொருள் விற்கிறவர், எழுது பொருள் விற்கிறவர். ஸ்டேஷனரிங்கிறது எழுது பொருட்கள். எல்லாரும் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.